சிவகாசி அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் உங்களுக்கான பல ப்ராடக்ட்ஸுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்போர்ட்டுக்கான அடிப்படையான தகவல்கள் அதில் இருக்கும். மற்றபடி மேற்கொண்டு பல தகவல்கள் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அட்டைப்பெட்டி. ஸோ இந்த காரகேட்டட் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அடிப்படையான தகவல்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார், காரகேட்டட் பாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதா, அட்டைப்பெட்டி எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சைலண்ட்டாக பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பல பேருக்கு இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுமா, எக்ஸ்போர்ட்டுக்கு இதை நம்ம செய்ய முடியுமா அப்படின்ட்டு நம்ம வந்து நினைக்கிற அளவுக்கு பல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உட்காந்து நம்ம யோசிக்கணும், பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து செயல்படுத்தணும். ஸோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க். அந்த வகையில் இன்றைக்கு வந்து இந்த அட்டைப்பெட்டி எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடிப்படையான தகவல்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த காரகேட்டட் பாக்ஸுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய அளவுக்கு தேவைப்படக்கூடிய, இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே தேவைப்படக்கூடிய அதிக ஃபியூச்சர், அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகளும் சரி, அதோட யூசேஜும் சரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த பாக்ஸ், காரகேட்டட் பாக்ஸ், அட்டைப்பெட்டி. இதற்கு வந்து எப்பயுமே வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் ஒரு பேக்கேஜிங் ரிலேட்டடாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த காரகேட்டட் பாக்ஸ். ஸோ அதுக்கு வந்து வெளிநாடுகளில் அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கா, நம்ம நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 155 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க 2020 to 2021 வருடத்தில். இந்த ஃபினான்சியல் இயரில் 2020 to 2021 ஃபினான்சியலில் கிட்டத்தட்ட 155 கண்ட்ரீஸுக்கு வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $15.76 மில்லியன். 15 அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு $16 லட்சம் எக்ஸ்போர்ட்டு ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பியிருக்கோம். இது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா தோணும். என்னடா அது, நம்ம அட்டைப்பட்டி இங்கேருந்து இவ்வளோ நாடுகளுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்புகிறாங்களா, நம்ம ஊர்லலாம் இவ்வளோ தயார் பண்ணுறாங்களே, நம்ம இவ்வளோ யூசேஜ் பண்ணுறோமே, இதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியில் நிறையா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் எல்லாம் வந்து லோக்கல் டொமஸ்டிக்லேயே நம்ம கொடுத்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த விருதுநகர் மாவட்டம் இல்லை, எல்லா ஊர்லேயுமே இப்போ வந்து தயாரிப்பு தொழில் நடந்துருச்சு. அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழில் மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பெரிய அளவுக்கு இதுக்கான தொழில் இருக்குது. ஆனால் அதோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம அப்படி விட்டுறோம். ஆனால் இந்த அட்டைப்பட்டி தொழில், தயாரிப்பு தொழிலில் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுடைய தயாரிப்பை வந்து மிகப்பெரிய அளவில் விஸ்தரிப்பு பண்ணலாம். எக்ஸ்போர்ட் நோக்கத்தில் நீங்கள் இறங்குனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு பல நாடுகளில் இருக்குது. அதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அது உங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே டொமஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். அட்டைப்பெட்டி தொழிலை பொறுத்தளவில் ப்ராஃபிட் ரேஞ்ச் அதிகம் தான். ஆனால் எக்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு டேர்ன் ஓவர் அதிக அளவு குவான்டிட்டி நீங்கள் வந்து தயார் பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஸோ அதனால் வந்து இதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம். அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, அட்டைப்பெட்டி வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, மெர்ச்சண்ட்டாக இருக்கிறவங்களும் இந்த தொழிலில் ஈடுபடலாம். உலகளவில் பார்த்தீங்கன்னா USA, நெதர்லாந்து, இத்தாலி, ஜெர்மனி, சைனா இவங்க வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய காம்படிட்டர். வேர்ல்டு ஷேரில் அதிக அளவுக்கு பங்கெடுக்கிறவங்க இந்த நாடுகள் தான். ஏன்னா இங்கேருந்து பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. USA, சைனா, ஜெர்மனி, நெதர்லாந்து, இத்தாலி. அதோட அப்ளிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டைப்பெட்டியோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி எந்தெந்த துறைகளுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCG, அதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய தொழில்களுக்கு சரி, அதாவது கன்சூமர் குட்ஸு,
ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் தயாரிக்கும் தொழில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதற்கு வந்து இந்த corrugated பாக்ஸு கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி இப்போது ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மருந்து பொருள் தயாரிப்பு, இன்ஜினியரிங் குட்ஸு, பேக்கிங் அண்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே இப்போ பேக்கேஜிங் வரும்போது மேக்ஸிமம் வந்து எல்லாமே அட்டைப்பெட்டியில் தான் போடுறாங்க. பாக்ஸ் தான் corrugated பாக்ஸில் தான் போட்டு பேக்கிங் ஆகி வெளிநாடுகளுக்கோ மற்ற பொருட்களுக்கோ எக்ஸ்போர்ட் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு அந்த பேக்கேஜிங் அட்டைப்பெட்டி corrugated பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய அளவுக்கு தேவைகள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் வந்து இது இன்றையோட நின்றும் அன்றையோட இதோட நிற்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை. ஸோ அதிக அளவுக்கு அதுக்கான தேவைகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த துறையில் நீங்கள் ஈடுபடலாம். குவாலிட்டியை பொறுத்தளவில் அட்டைப்பெட்டியை பொறுத்தளவு இதுதான் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இந்த அட்டைப்பெட்டியில் வந்து நம்ம பண்ணவே முடியாது. பையர்ஸ் என்ன கேட்குறாங்களோ, எந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க, என்ன மாதிரி பிளே கேட்குறாங்க, என்ன குவாலிட்டியில் கேட்குறாங்க, அந்த பாராமீட்டர்ஸை கட்டாயமாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அது மேனுஃபேக்சரர்ஸுக்கு தெரியும், தயாரிப்பு தொழில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி லெவலில் நம்மளுடைய குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 play 5 play 7 play 3 வால், சிங்கிள் டபுள் அண்ட் ட்ரிபிள் வால் அப்படின்னு 3 வெரைட்டியாக நம்ம பிரிக்கலாம். அதே நேரத்தில் கார்னர்ஸ் வந்து எந்த விதமான அது எவ்வளோ கம்ப்ரெஷர் கொடுக்குறத பொறுத்து அதோட இது வந்து திக்னஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த், எவ்வளோ மேலே அடுக்க முடியும், எவ்வளோ வெயிட் தாங்கும், அதோடைய கார்னர்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் தாங்கும், அதோடைய ஜாயினிங் வந்து பின் பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்து அது பேஸ்டிங்கா, இந்த மாதிரி பையர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்குது, எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சரியான முறையில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா பையர்ஸ் எதிர்பார்க்குறது என்னது, குவாலிட்டி. பாக்ஸில் வந்து மிகப்பெரிய அளவு குவாலிட்டி தான், அது எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணோம். ரெண்டாவது வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய பேப்பரோட கிராஃப்ட் பேப்பர். இந்த கிராஃப்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இம்போர்ட் பண்ணியும் நம்ம வந்து பாக்ஸ் தயார் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராஃப்ட் பேப்பரோட ஜிஎஸ்எம் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஜிஎஸ்எம் பயன்படுத்த சொல்கிறாங்க, சிங்கிள் வாலா டபுளா ட்ரிபிள் வாலா, அந்த ட்ரிபிள் வால் சிங்கிளோ டபுளோ ட்ரிபிளோ அதில் வந்து என்ன மாதிரியான பேப்பரோட ஜிஎஸ்எம் பயன்படுத்த சொல்கிறாங்க, கிராஃப்ட் பேப்பரோட ஜிஎஸ்எம் எப்படி இருக்கணும், அதோடைய கலர் எப்படி இருக்கணும், அப்புறம் மாய்ஸ்சர் கெப்பாசிட்டி, ஈரத்தை உள்வாங்கும் தன்மை. ஸோ அந்த மாய்ஸ்சர் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு, அதாவது ஈரம் உள்வாங்கக்கூடாது, மாய்ஸ்சர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு குவாலிட்டி பேப்பர்ஸாக போடணும். இதிலே வந்து குவாலிட்டியிலே வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த கலர் கிராஃப்ட் பேப்பர் இருக்குது, அதில் பிரிண்டிங்கு மேலே ஏற்றி கொடுக்குறது எப்படி, இந்த பிரிண்டிங் எப்படி இருக்கணும், இது எல்லாமே வந்து குவாலிட்டி பேராமீட்டர்ஸில் வரும். குவாலிட்டியை பொறுத்தளவில் ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா சில நாடுகள் வந்து சில கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய லோகோவை பிரிண்ட் பண்ணி தரணும், அவங்களுடைய கம்பெனி அட்ரஸை பிரிண்ட் பண்ணி தரணும், எனக்கு இன்ன கலர்ஸில் வேணும். சில பேர் ஒயிட் பாக்ஸ் கேட்பாங்க, சில பேர் எல்லோ கலர், சில பேர் வந்து கிராஃப்ட் பேப்பர்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பையர்ஸோட நீட் என்னவோ அதை வந்து நம்ம சரியான முறையில் சரியான வகையில் நம்ம செஞ்சு கொடுத்தாலே நமக்கான ஆர்டர்ஸ் வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தேவை எப்பவுமே இருந்து அடிக்கடி அழியக்கூடிய பொருள், கன்சம்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா corrugated பாக்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். அதனால் நீங்கள் வந்து மிகவும் கவனம் எடுத்து இதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இறங்கலாம். இது எந்தெந்த நாடுகளுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து யுஏஇ, கென்யா, குறிப்பாக வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பூராமே போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா போகுது, கானா கண்ட்ரிஸ், லைபீரியா, கென்யா, சூடான், மெக்சிகோ, அப்புறம் மியான்மர், கத்தாரு, மால்டீவ்ஸு, ஸ்ரீலங்கா, உகாண்டா, நேபாள், ஸோ அங்கோலா, இந்த மாதிரி நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு அனுப்ப முடியும். கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கான டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நாவா சேவா போர்ட்லேருந்து அதிகமாக அனுப்புகிறாங்க. ஜேஎன்பிடி போர்ட்லேருந்து, மும்பைலேருந்து நிறைய ஷிப்மெண்ட் நிறைய ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தோம்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு போகுது, எவ்வளோ அனுப்புகிறாங்க, என்ன ரேட்டுக்கு போகுது, என்ன மாதிரி சைஸஸ் பாக்ஸஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் லெவலில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய கம்பெனி செட்டப் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வேணும், அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸு, அப்புறம் வந்து இதற்கான ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் FIO ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அதில் மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம், அல்லது
பேப்பர் அண்ட் பேப்பர் போர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் அண்ட் அலைடு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படிங்கிற இருக்கு, காப்பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் மெம்பர்ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ காரகேட்டட் பாக்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கான விஷயங்கள் மேற்கொண்டு பல இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ட்ரைனிங் ப்ராசஸ் எக்ஸ்போர்ட்டை பற்றி முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரகேட்டட் பாக்ஸஸ்ங்கிறது ரெண்டாவது. முதல் பேசிக் எக்ஸ்போர்ட்டை பற்றி என்ன அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் ப்ராசஸ் கம்பெனி செட்டப் பண்ணி முடிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் காரகேட்டட் பாக்ஸாக இருந்தால் இல்லை நீங்கள் அதை பண்ணலாம்னு நினைச்சால் அதுக்கு எக்ஸ்போர்ட்டில் என்ன விஷயங்கள் செய்யணுமோ அந்த விஷயங்களை செய்யுங்க. ஓகே. ஸோ காரகேட்டட் பாக்ஸஸ்க்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது நம்ம பக்கத்தில் நம்ம ஊர்லேயே தயாரிப்பு தொழில்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, சிவகாசி, முக்கியமாக சிவகாசி. ஸோ இதில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.